Hi friends, welcome to my channel only for 365. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹனி பட்டர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு. ஹனி பட்டர் அண்ட் சிக்கன் இது மூணோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அது கூட நம்ம கார்லிக் போட்டு டாஸ் பண்ணுறப்போ இன்னும் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுக்கு வேறு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். நான் 350 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. அது கூட இன்னொரு 1/4 கப் மைதா மாவு போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். பேக்கிங் பவுடர் போட இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ளஃபியாக வரும். லாஸ்ட்டாக ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சிக்கனில் கோட் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறப்போ நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிக்கனை லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம திருப்பியும் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்ம திருப்பி ஃப்ரை பண்ண போகிறோம். இது ஏன் நம்ம பண்ணுறோன்னா சிக்கன் நல்லா ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணியிருக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் டபுள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சாஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. இந்த சாஸ் லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். ஸோ ஃப்ளேம் நீங்கள் ஹை பண்ணிடாதீங்க, இல்லைனா தீஞ்சிடும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 4 to 5 பூண்டு பல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வரப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சுகரெல்லாம் கரையும். இது நல்லா சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இந்த சாஸ் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஒரு 1 மினிட் குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றிக்கோங்க. இது எதுக்கு ஊற்றுறோன்னா அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக தான். ஸோ ரொம்ப ஹனி ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்வீட் ஆகிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி சுகர் போட்டிருக்கனால ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி ஊற்றினா போதும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிடாதுங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கோம். இது ஒரு 1 மினிட் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுவே நல்லா திக் சாஸாட்டம் ஆகிடும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த சாஸ் எல்லாமே சிக்கனில் போய் ஃபுல்லாக கோட் ஆகும். சாஸ் ஃபுல்லாக சிக்கனில் கோட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஹனி பட்டர் சிக்கன் இஸ் ரெடி. இது நல்லா கிறிஸ்பியாக ஸ்வீட்டாக டெலிஷியஸாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறையா ஈஸியான குவிக் ரெசிபிஸ் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.